ஹலோ கைஸ், திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அடி நவரில் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. என்ன ஆயிருக்கு, ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால இன்னைக்கு ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நிறைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே என்ன ஓப்பன் ஆனாங்களோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா மாவரைச்சிட்டாங்க. ஆனால் சம் ஸ்டாக்ஸ் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஃபியூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஒரு 4 ஸ்டாக்கு பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் இன்னொருத்தவங்க யாராவது சொல்லி இப்படி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காகவே தான் பார்த்தீங்க அப்படின்னா we are going to conduct a 1 week ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் கிளாஸ் ரூம் ட்ரைனிங். ஸோ ட்ரிச்சிலையும் சரி ஆன்லைன்லையும் சரி June 14 வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to conduct a ஆன்லைன் ஒர்க் ஷாப் அண்டு ஆஃப்லைன் ஒர்க் ஷாப். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே வந்து ஒரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி எப்படி எந்த ஸ்டாக்ஸ் எந்த நேரத்தில் வாங்கலாம், எந்த நேரத்தில் வாங்கினா ரேலி ஆகும், இல்லை ஸ்டாக்ஸ் வந்து யூட்டன் போட்டுருச்சா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சா, டார்கெட் ரீச் ஆகிடுச்சா, இது மட்டும் எல்லா விஷயத்தையும் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களே அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிற மட்டும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ அந்த 4 ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரட்டன் பவர். ஸோ ஆர்டிஎன் பவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் அப்பர் சர்க்கியூட். சரிங்களா? 20% போயிட்டாங்க. ஸோ இன்னும் போவாங்களான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, மந்த்லியில் இவங்க ஒரு பிரேக் அவுட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து பிரேக் அவுட் லைனில் முடிச்சுட்டாங்க. ஸோ சப்போஸ் நாளைக்கு இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 rupees போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சார்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே டைம் ஃப்ரேமில் அருமையான ஒரு பேட்டர்ன்லேருந்து இப்போ பிரேக் அவுட் இருக்குங்க. இது என்ன அருமையான பேட்டர்ன் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கப்பு. சரிங்களா? இது ஒரு ஹேண்டில். சரிங்களா? இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்லேருந்து சூப்பராக பிரேக் ஆகிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 780 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OFSS. ஸோ OFSS பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இவங்களும் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9490 ட்ரேட் ஆகிடுறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 9800. OFS பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நேற்றே எடுத்திருந்தோம். ஸோ இன்னைக்கு அவங்க ரேலி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு எடுத்த ஒரு 3% கொடுத்துருந்தாங்க. ஸோ நாளைக்கும் இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்காக பாசிபிள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரட்டன் இந்தியா பவர் பார்த்தோம். ஓகேங்களா? ரட்டன் பவர் பார்த்தோம். இப்போ ஆர்டிஎன் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2% கீழே இறங்கிட்டாங்க. அதாவது 18% வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா? போஸ்ட் மார்க்கெட்டில் 20 கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பர் சர்க்கியூட் தான் சொல்லி போஸ்ட் மார்க்கெட்டில் காட்டுது. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கும் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆகும்போது இன்னைக்கு நாங்கள் எடுத்து